அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். பல்கலைக்கழக அனுமதி தொடர்பான 5வது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வீடியோவில் நாங்கள் பல்கலைக்கழக அனுமதிக்காக மாணவர்களை தெரிவு செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்ற Z-ஸ்கோர் எனப்படும் Z புள்ளியானது எவ்வாறு காணப்படுகின்றது, அந்த Z புள்ளி எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். வீடியோவிற்குள் செல்வதற்கு முன்னர் இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இந்த வீடியோவை லைக் செய்துட்டு அருகிலுள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்வதன் மூலம் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு Z புள்ளி எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக முதலில் பார்க்கலாம். அடுத்ததாக ஏஎல் வகுப்புகளில் பாடங்களை தெரிவு செய்யும் போது Z-ஸ்கோர் கூடிய பாடம் அதே போன்று Z-ஸ்கோர் குறைந்த பாடம் என்கின்ற ஒரு பாட வேறுபாடு இருக்கின்றதா என்று பார்க்கலாம். அவ்வாறு Z-ஸ்கோர் கூடிய பாடம் Z-ஸ்கோர் குறைந்த பாடம் என்று ஏன் கூறுகின்றார்கள் என்பது தொடர்பான விளக்கத்தினை முழுமையாக பார்க்கலாம். அதே போன்று இந்த Z புள்ளியில் பரீட்சை வினாத்தாட்களை திருத்துகின்ற ஆசிரியர்களின் விருப்பு வெறுப்புகள் தாக்கம் செலுத்துமா என்பது தொடர்பாகவும் பார்க்கலாம். இந்த Z புள்ளி காணும் போது அந்த Z புள்ளியை காண்பதற்காக ஒரு சூத்திரம் பயன்படுத்தப்படும். அதுதான் Z புள்ளி சமன் x மைனஸ் எக்ஸ் பாரிங்கில் SD. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த Z-ஸ்கோர் கணிக்கப்படும். இதில் இருக்கிற இந்த எக்ஸுங்கிறது என்னத்தை குறிக்கும்னு சொன்னால் ஒரு குறித்த பாடத்தில் ஒரு மாணவர் பெற்றுக்கொண்ட புள்ளியை குறிக்கும். அதே போன்று எக்ஸ் பாருங்கிறது அந்த குறித்த பாடத்தில் எல்லா மாணவர்களும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் சராசரி, அதாவது கூட்டலிடை. எஸ்டிங்கிறது அந்த குறித்த பாடத்தின் நியம விலகலை குறிக்கும், ஸ்டாண்டர்ட் டேவியேஷன். எனவே ஒரு மாணவரின் Z புள்ளியை கணிக்க வேண்டுமாக இருந்தால் அந்த மாணவர் ஒரு பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளியிலிருந்து அந்த வகுப்பின் சராசரியை கழிக்க வரும் பெருமானத்தை அந்த குறித்த பாடத்தின் நியம விலகலால் வகுக்கும் போது பெறப்படும். இலகுவாக நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். இங்கு 5 மாணவர்கள் மியூசிக் பாடத்தில் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இதுக்கு நாங்கள் எப்படி Z-ஸ்கோர் காண்றன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெரியும், Z-ஸ்கோர் காண்பதாக இருந்தால் கூட்டலிடையும் தெரியணும் உங்களுக்கு, அதே மாதிரி நியம விலகலும் தெரியணும். அப்போ முதல்ல நாங்கள் இங்கே கூட்டலிடையை கணிப்போம். கூட்டலிடை காண்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நீங்கள் OL மெட்ஸ்ல எல்லாம் படித்த விஷயம்தான். கூட்டலிடையை நாங்கள் எக்ஸ் பார்ன்னு சொல்லி குறிப்போம். அப்போ எக்ஸ் பார் சமன் சிக்மா எக்ஸ் சிங்கிள் என். அதாவது இந்த பாடத்தில் அனைத்து மாணவர்களும் பெற்றுக்கொண்ட புள்ளிகளை கூட்டி அந்த மாணவர்களின் எண்ணிக்கையாக வகுக்க சராசரி பெறப்படும். அதுதான் கூட்டலிடையாக கணிக்கப்படும். அப்போ மொத்த 5 மாணவர்களும் பெற்ற புள்ளிகளை கூட்டி நாங்கள் 5ஆல் வகுத்தமாக இருந்தால் மொத்த புள்ளி 336. அதை நாங்கள் 5ஆல் வகுக்கும் போது சராசரியாக 67.2 பெறப்படுகின்றது. எனவே சராசரி புள்ளி 67.2ங்கிறது உங்களுக்கு இப்போ தெளிவாக இருக்கும். இப்போ நாங்கள் நியம விலகலை கணிப்போம். நியம விலகலை கணிக்கிறதுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிற சூத்திரம் பயன்படுத்தப்படும். இந்த சூத்திரத்தில் தரப்பட்டுள்ள சிக்மா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கேட்டை நாங்கள் தனியாக கண்டு அதை நாங்கள் இந்த மாணவர்களின் எண்ணிக்கையால் வகுக்கும் போது நாங்கள் நியம விலகலை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். இப்போ நாங்கள் பெற்றுக்கொண்ட கூட்டலிடை 67.2. அதை வச்சுக்கொண்டு ஏற்கனவே மியூசிக் பாடத்தில் தரப்பட்ட அதே புள்ளிகளை வச்சுக்கொண்டு நாங்கள் நியம விலகலை கணிக்க போகிறோம். அப்போ முதலாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இதில் நாங்கள் இந்த கோடு போட்டிருக்கிறது முன்னுக்கும் பின்னுக்கும் என்னென்னு சொன்னால் இதை அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இங்கே நாங்கள் மைனஸை கருத்தில் கொள்ள மாட்டோம். அதாவது மைனஸில் வந்தாலும் நாங்கள் ப்ளஸ் ஆகவே எடுப்போம், ப்ளஸில் வந்தாலும் அதை ப்ளஸ் ஆகத்தான் எடுப்போம். எக்ஸிலிருந்து எக்ஸ் பாரை கழிக்கும் போது பெறப்படுற புள்ளி மைனஸில் இருந்தாலும் நாங்கள் ப்ளஸ்லேயே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் சரி. இது சாதாரணமாக மெட்ஸ் படித்தாக்கள் ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்தாக்களுக்கெல்லாம் இலகுவாக விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது தெரியாதாக்களும் இருப்பீங்கன்றதால அடிப்படையிலிருந்து நான் விளக்குறேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இந்த குளத்தை நிரப்புவோம். இதில் என்னென்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்கிற என்னென்னு சொன்னால் இந்த ஒவ்வொரு மாணவர புள்ளியிலிருந்தும் சராசரியை கழிச்சு எடுக்கணும். அதாவது இந்த முதலாவது பார்த்தீங்கன்னா ரவி 65 புள்ளிகளை பெற்றிருக்கிறார். அப்போ எங்களுக்கு கிடைக்கப்பட்ட சராசரி 67.2. அப்போ ரவி பெற்ற 65லிருந்து 67.2 கழிக்கணும். அப்போ 65லிருந்து 67.2 கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு -2.2 வரும். இருந்தாலும் நாங்கள் மைனஸ் இங்கே கருத்தில் கொள்றலன்றதால நாங்கள் 2.2 சொல்லி குறித்து கொள்வோம். அதே மாதிரி ரெண்டாவது பாருங்கள், விமல் 48 புள்ளி எடுத்திருக்கார். அப்போ விமல் பெற்ற 48 புள்ளியிலிருந்து 67.2 சராசரியை கழிச்சோம்னு சொன்னால் 19.2. அதே மாதிரி அடுத்தது கமல் 75 பெற்றிருக்கிறார். அதிலிருந்து சராசரியை கழிச்சோம்னு சொன்னால் 7.8. ராணி பெற்றிருக்கிற 80லிருந்து சராசரியை கழிச்சா 12.8. கீதா பெற்ற 68லிருந்து சராசரியை கழிச்சோம்னு சொன்னால் 0.8. இப்போ டோட்டலை பார்த்தோம்னு சொன்னால் 42.8. அதே போல் அடுத்த குளத்தை பாருங்கள். இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரின் வர்க்கம் எங்களுக்கு வேணும். ஏற்கனவே நாங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாரை முதல் குளத்தில் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்போ அதுக்குரிய வர்க்கத்தை மட்டும் இங்கே எடுத்தோம்னு சொன்னால் சரி. அப்போ 2.2 வர்க்கம் எங்களுக்கு 4.84. அதே போன்று 19.2 வர்க்கம் 368.64. இப்படி நாங்கள் எல்லாத்திலையும் வர்க்கங்களை கண்டுட்டு அதுலேயும் நாங்கள் டோட்டலை கூட்டி எடுப்போம். கூட்டி எடுத்தோம்னு சொன்னால் 598.8.
இப்போ எங்களுக்கு இந்த பெருமானங்கள் நாங்கள் எடுத்துட்டோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் நியம விலகலை கணிப்போம். இந்த எல்லோ கலரில் காட்டுற இந்த பாக்ஸை பாருங்கள். நியம விலகலை காண்றதுக்கான சூத்திரத்தை பார்த்தோம்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கேட்டின் மொத்தம் எங்களுக்கு வேணும். அதை நாங்கள் மாணவர்களின் எண்ணிக்கையால் பிரித்தோம்டா சரி. நாங்கள் இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கேட்டின் மொத்தம் எடுத்துட்டோம் ஏற்கனவே 598.8. அப்போ அந்த 598.8 நாங்கள் மாணவர்களின் எண்ணிக்கை 5ஆல் வகுத்து அதுக்குரிய வர்க்க மூலத்தை கண்டோம்னு சொன்னால் நாங்கள் சரி. இப்போ எங்களுக்கு 598.8 5ஆல் வகுத்தா 119.76 வந்திருக்குது. அதையும் நாங்கள் வர்க்க மூலத்தை கண்டெடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் அதாவது நியம விலகல் 10.94 சொல்லி வருது. இப்போ நாங்கள் சராசரி இடை கண்டுட்டோம். அதே போல் நியம விலகலும் கண்டுட்டோம். சராசரி இடை 67.2, நியம விலகல் 10.94. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் Z ஸ்கோரை கணிப்போம். இங்கே நாங்கள் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஏற்கனவே அட்டவணையில் எடுத்துட்டோம் பாருங்கள். இதை கொண்டு நாங்கள் Z ஸ்கோரை காண்போம். Z ஸ்கோருக்கான சமன்பாடு நான் ஏற்கனவே சொன்னது போன்று எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டெவியேஷன். பாருங்கள் இங்கே நான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாருக்குரிய பெருமானங்கள் இந்த குளத்தில் நாங்கள் எடுத்துட்டோம். அதாவது மாணவர்களோட புள்ளியிலிருந்து சராசரியை கழிக்க வர பெருமானம் இங்கே அட்டவணையில் இருக்குது. இதை வச்சுக்கொண்டு Z ஸ்கோர் கணிக்க போகிறோம். இந்த கண்டிருக்கிற இந்த புள்ளியை நாங்கள் நியம விலகலால் வகுத்தோம்னு சொன்னால் Z ஸ்கோர் கிடைக்கப்பெறும். முதலாவதாக ரவீட புள்ளியிலிருந்து கிடைக்கப்பெற்ற எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் பெருமானம் -2.2. அப்போ அந்த -2.2 நாங்கள் நியம விலகலான 10.94 வகுத்தோம்னு சொன்னால் எங்களுக்குரிய பெருமானம் -0.2010 சொல்லி பெருமானம் கிடைக்குது. இதுதான் Z ஸ்கோர். அப்போ முதலாவது மாணவர் ரவிக்குரிய இந்த பாடத்துக்கான Z புள்ளி என்னன்னு சொன்ன உடனே மறை 0.2010. இதே போல் நாங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதே சமன்பாட்டில் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இரண்டாவது மாணவர் விமலுக்கு மறை 1.7550. அதே போன்று கமலுக்கு 0.7 என்று சொல்லி வருகிறது. ராணிக்கு 1.17. அதே போன்று கீதாக்கு 0.0731 என்று சொல்லி இப்படி எல்லா மாணவர்களுக்குமான புள்ளிகள் பெறப்பட்டுரும். இப்படித்தான் ஒரு பாடத்திற்கான Z புள்ளி கணிக்கப்படும். இப்போ நாங்கள் கண்டிருக்கிற இந்த Z ஸ்கோரை சரியாக பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்கும். இந்த முதலாவது இருக்கிற ரவி மற்றும் விமல் 2 பேருக்கும் இந்த Z ஸ்கோர் மைனஸில் வந்திருக்குது. மற்ற எல்லாருக்கும் ப்ளஸில் வந்திருக்குது. அதாவது இந்த ரெட் கலரில் காட்டியிருக்கிற இரண்டும் மைனஸ்லையும் க்ரீனில் காட்டியிருக்கிற அவ்வளவும் ப்ளஸ்லையும் வந்திருக்குது. இதற்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே இந்த ரெட் கலரில் இருக்கிற இந்த ரவியும் விமலும் ரவிட மார்க்ஸ் 65, அதே போல் விமல்ற மார்க்ஸ் 48. மற்றவங்க எல்லாரையும் இவங்க 2 பேரத்தையும் விட கூடுதலாக இருக்குது. இந்த 65ம் 48ம் இவங்க 2 பேர புள்ளியும் இங்கே சராசரியை பார்த்தீங்கன்னு சொன்னோடனே இவங்க 5 பேரும் பெற்ற புள்ளிகளின் சராசரி 67.2. இந்த சராசரியான 67.2 விட இவங்க 2 பேர புள்ளியும் குறைவாக இருக்குது. இதால தான் அவங்களுக்கு இங்கே மைனஸில் Z ஸ்கோர் வந்திருக்குது. எனவே எந்த ஒரு மாணவர் அந்த பாடத்தில் இருக்கிற சராசரியை விட குறைய புள்ளி பெறுகிறாரோ அவருக்கு அந்த பாடத்துக்கான Z ஸ்கோர் மைனஸில் கிடைக்கும். எனவே மைனஸில் Z ஸ்கோர் கிடைத்தால் அது ஒரு ஃபெயிலான ரிசல்ட்ஸ் அப்படின்றெல்லாம் அர்த்தம் இல்லை. அவங்களோட புள்ளி சராசரியை விட குறைவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரவிட புள்ளியை பாருங்கள். இதில் ரவிட 65 புள்ளி. அப்போ 65 மார்க்ஸுங்கிறது மிகவும் கூடுதலான மார்க்ஸ், நல்ல மார்க்ஸ், பி தரத்தில் இருக்கிற ஒரு புள்ளி. இருந்தாலும் அவருக்கு மைனஸில் கிடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் சராசரியை விட குறைவாக இருந்ததுதான். சராசரி 67.2 இருக்குது. எனவே சரியாக விளங்கி கொள்ளுங்க. சராசரி புள்ளியை விட குறையப்படுற மாணவர்கள் எல்லாருக்கும் அந்த பாடத்துக்கான Z ஸ்கோர் மைனஸில் கிடைக்கும். சராசரியை விட கூடுதலான புள்ளிகளை பெற்றால் அது ப்ளஸில் இருக்கும். சராசரி புள்ளியே அந்த மாணவர் புள்ளியாக இருக்குமாக இருந்தால் அவரது Z ஸ்கோர் 0 இருக்கும். எனவே Z புள்ளி கணிக்கும் இந்த முறையில் பொதுவாக Z புள்ளி -4க்கும் +4க்கும் இடையிலேயே இருக்கும். எல்லா மாணவர்களுடைய Z ஸ்கோரும் -4 விட பெரிதாக இருக்கும் அல்லது +4 விட குறைவாக இருக்கும். அதை விட குறைவாகவோ அல்லது கூடுதலாகவோ Z ஸ்கோர் கிடைக்காது. அடுத்தது அந்த குறித்த பாடத்தின் சராசரி புள்ளியிலும் கூடிய புள்ளியை பெறுகின்ற மாணவர்களுக்கு Z புள்ளி ப்ளஸ் ஆக அமையும். சராசரி புள்ளியிலும் குறைந்த புள்ளியை பெறுகின்ற மாணவர்களுக்கு Z ஸ்கோர் மைனஸாக அமையும். அதே போன்று சராசரி புள்ளியை பெறும் மாணவர்களுக்கு Z புள்ளி 0 அமையும்ங்கிறத நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் 2 பாடங்களுக்கான Z புள்ளி. அதாவது Z ஸ்கோர் கூடிய பாடம் Z ஸ்கோர் குறைந்த பாடம்னு சொல்லி ஒரு வேறுபாடு இருக்குதாங்கிற பிரச்சனை ஒன்று இருக்குது மாணவர்களுக்கு. அதுலேயும் குறிப்பாக ஏஎல்ல ஆர்ட்ஸ் துறையில் பாடங்களை செலக்ட் பண்ணும்போது Z ஸ்கோர் கூடின பாடத்தை எடுக்கணும், Z ஸ்கோர் குறைந்த பாடத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறது. அப்படின்ற Z ஸ்கோர் கூடின பாடம் எது என்று மாணவர்கள் தேடி திரிகிற ஒரு சூழ்நிலை காணப்படுது. உண்மையிலே Z ஸ்கோர் கூடிய பாடம் Z ஸ்கோர் குறைந்த பாடம் என்று ஒன்று இல்லை. இருந்தாலும் பாடங்களுக்கு அதிகமான Z ஸ்கோர் வரும் சூழ்நிலையும் இருக்கிறது, குறைந்த Z ஸ்கோர் வரும் சூழ்நிலையும் இருக்குது.
அது எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உதாரணத்தை பாருங்கள். இது இன்னொரு பாடத்தை எடுக்கிறோம். இப்போ ஜியோகிராஃபின்னு சொல்லி ஒரு பாடத்தை எடுக்கிறோம். இப்போ ஏபிசிடிங்கிற மாணவர்கள் 4 பேர் 57, 65, 42, 48ன்னு சொல்லி புள்ளிகள் எடுத்திருக்கிறாங்க. நாங்கள் ஏற்கனவே கண்ட மெதட்டில் இவங்க 4 பேருக்கும் Z ஸ்கோரை கணிப்போம். இங்கே இவங்களோட புள்ளிகள டோட்டல் 212. எனவே அவங்களோட கூட்டலிடையை கண்டோம்னு சொன்னால் 4 மாணவர்களுக்குமான சராசரியை காணணும்னு சொன்னால் இந்த 212 4ஆல் பிரிக்கணும். பிரித்தோம்னு சொன்னால் எங்களுக்கு கூட்டலிடை 53ன்னு சொல்லி வரும். அதே போன்று அதற்கான நியம விலகலை கணிக்கிறதுக்கு நாங்கள் இந்த அட்டவணை அடித்தோம்னு சொன்னால் அந்த அட்டவணை எப்படி கிடைக்க பெறும். நீங்கள் தேவை சொன்னால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலும். ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டின அதே Z ஸ்கோர் காணும் முறையில் இதையும் நாங்கள் கண்டோம்னு சொன்ன உடனே இதற்கான நியம விலகல் நாங்கள் இந்த அட்டவணையை போட்டு பிரதியிட்டு கண்டோம்னு சொன்ன உடனே 8.75ன்னு சொல்லி கிடைக்கப்பெறும். எனவே இந்த கூட்டலிடையையும் நியம விலகலையும் வைத்துக்கொண்டு இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்குமான Z புள்ளியை நாங்கள் தீர்மானித்தோம்னு சொன்ன உடனே இந்த அறிக்கை பாருங்கள். ஏபிசிடிங்கிற 4 மாணவர்களுக்குமான Z புள்ளியை நாங்கள் இங்கே கண்டுட்டோம். இதில் கூட பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலும் எங்களுக்கு எக்ஸ் பார் 53 வந்திருக்குது. அதாவது கூட்டலிடை சராசரி 53 வந்திருக்குது. 53லும் குறைவான புள்ளியை பெற்ற மாணவர்களுக்கெல்லாம் சராசரியை விட குறைவான புள்ளிகளை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் மைனஸ்ல Z ஸ்கோர் வந்திருக்குது. சராசரியை விட கூடுதலாக புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கு Z ஸ்கோர் பிளஸ்ல வந்திருக்கிறத நீங்க இங்கேயும் அவதானிக்கலாம். எனவே நாங்க இப்ப ஜியோகிராஃபி பாடத்துக்கும் நாங்கள் Z ஸ்கோரை கண்டுட்டோம். இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். நாங்கள் முதலாவது கண்ட உதாரணம் 1ல் மியூசிக் பாடத்துக்கான Z ஸ்கோர் 5 மாணவர்களுக்கு நாங்கள் பார்த்துருந்தோம். ரவி, விமல், கமல், ராணி, கீதாங்கிற 5 மாணவர்களுக்குமான Z ஸ்கோர். அதே போன்று இப்போ நாங்கள் ஜியோகிராஃபிக்கு பார்த்ததில் ஏபிசிடிங்கிற 4 மாணவர்களுக்குமான Z ஸ்கோரை பார்த்தோம். 2 Z ஸ்கோரையும் நான் இங்கே உங்களுக்கு திரையில் காண்பிக்கிறேன். இதை பாருங்கள். இது 2 சந்தர்ப்பங்களில் Z ஸ்கோர் கணிக்கப்பட்டிருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு புள்ளிக்குமான Z ஸ்கோரை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ரவி பெற்ற 65 புள்ளியானது Z ஸ்கோர் -0.2010 சொல்லி கிடைக்கப்பட்டிருக்குது. அதே 65 புள்ளியை ஜியோகிராஃபியில் ஒரு மாணவர் பெற்றிருக்கிறார் பாருங்கள். இந்த பிங்கிற மாணவர் பெற்றிருக்கிறார். அவருக்கான Z ஸ்கோர் 1.3714 சொல்லி பெறப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், இங்கே மியூசிக் அதே மாதிரி ஜியோகிராஃபி ரெண்டுலேயும் 65 புள்ளி, மியூசிக்கில் 65 புள்ளிக்கு Z ஸ்கோர் மைனஸில் வருது. அதே போன்று ஜியோகிராஃபியில் 65 புள்ளிக்கு Z ஸ்கோர் ப்ளஸில் வருது. அதுவும் மிக கூடுதலான ஒரு Z ஸ்கோர் வந்திருக்குது 1.3ன்னு சொல்லி. அதே போல் இன்னொரு புள்ளியை பாருங்கள், விமல் இங்கே 48 புள்ளி எடுத்திருக்கிறார். அவர -1 சொல்லி Z ஸ்கோர் வந்திருக்குது. இங்கேயும் ரெண்டாவது உதாரணத்திலேயும் டிங்கிற மாணவர் 48 புள்ளி எடுத்திருக்கிறார். அப்போ அவர Z ஸ்கோரையும் பார்த்தீங்கன்னா 2 பேரையும் மைனஸில் இருக்குது. இருந்தாலும் புள்ளிகள் ஒரு ஆள்ற -1 இன்னொரு ஆள்ற -0 சொல்லி வந்திருக்குது. அப்போ இந்த Z ஸ்கோர்கள் வேறுபடுதுங்கிறது உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒரே புள்ளி எடுத்தாலும் பாடங்கள் வேறுபடும் போது அங்கு வேறுபடுகின்றது. இதைத்தான் என்ன சொல்றாங்கன்னு சொன்ன Z ஸ்கோர் கூடின பாடம்னு சொல்லி சொல்றாங்க. மியூசிக் பாடத்தில் 65 புள்ளி எடுத்த மாணவனுக்கு -Z ஸ்கோர் வருது. அதே இது ஜியோகிராஃபி பாடத்தில் 65 புள்ளி எடுத்த மாணவனுக்கு 1.3ல் Z ஸ்கோர் வருது. அப்போ ஜியோகிராஃபியில் எடுத்த மாணவனுக்கு Z ஸ்கோர் கூடிய வந்திருக்குது. இதை வச்சு கொண்டு தான் இவங்க சொல்கிறேன் என்னன்னு சொன்னேன், ஜியோகிராஃபி பாடம் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு Z ஸ்கோர் கூடுதலாக வரும், அது Z ஸ்கோர் கூடின பாடம்னு சொல்லி சொல்லுவாங்க. எனவே உண்மையிலே அந்த பாடங்கள் Z ஸ்கோர் கூடின பாடம் தானான்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னால் இல்லை. அப்போ ஏன் இப்படி ஒன்று வருது, Z ஸ்கோர் கூடித்தானே வருது, அங்கே எடுக்கிற 65 விட இங்கே 65 எடுத்தோம்னு சொன்னால் கூடத்தானே வருதுன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே முதலாவது உதாரணத்தில் ஆக குறைந்த புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் அனைவரையும் நாங்கள் உள்வாங்கி பார்க்கும்போது அங்கே மாணவர்கள் பெற்றுக்கொண்ட ஆக குறைந்த புள்ளி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 48. அதே போன்று ஆக கூடின புள்ளி 80. அங்கே வீச்சு எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 80க்கு 48க்கும் இடையிலான வித்தியாசம் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 32. அதே போன்று இங்கே ரெண்டாவது உதாரணத்தில் பாருங்கள், குறைந்த புள்ளி 42, கூடிய புள்ளி 65. அப்போ வீச்சு இங்கே 23. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது உதாரணத்தில் 80 புள்ளி ஹையஸ்டில் இருக்குது. ரெண்டாவது உதாரணத்தில் ஜியோகிராஃபியில் 65 தான் ஹையஸ்ட். 80 புள்ளியை விட 65 புள்ளி எடுத்தால் இங்கே கூடுதலான Z ஸ்கோர் வருது. காரணம் என்னன்னு சொன்னால், ஆக கூடுதலான புள்ளியே இங்கே 65 தான். ஆகவே இந்த பாடம் கஷ்டமான ஒரு பாடமாக இருக்கும். அனைத்து மாணவர்களுமே 65லும் குறைந்த புள்ளி தான் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இங்கே அதிகமான மாணவர்கள் கூடிய புள்ளியை பெற்றிருக்கிறாங்க. எனவே கூடிய புள்ளியை பெற்றவர்களுக்கு தான் Z ஸ்கோர் அதிகமாக வரும். இங்கே 80 தான் கூடின புள்ளி. எனவே 80 அதே மாதிரி 80 அண்மித்த புள்ளிகளுக்கு தான் Z ஸ்கோர் கூடியாக வரும். இங்கே ஹையஸ்ட் புள்ளியே 65 தான். எனவே இங்கு மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் வீச்சு
அந்த புள்ளிகளின் சராசரி, அந்த புள்ளிகளின் நியம விலகல் என்பவை சேர்ந்துதான் இந்த Z-ஸ்கோர் கணிக்கப்படுகிறது. எனவே எல்லா மாணவர்களும் கூடிய புள்ளி எடுப்பாங்கன்னு சொன்னா அங்க Z-ஸ்கோர் குறைவாக கிடைக்கும். எல்லா மாணவர்களுமே குறைவாக எடுக்கிறாங்க, அது மிகவும் கஷ்டமான ஒரு பாடமா இருக்குன்னு சொன்னா அந்த பாடத்துல குறைய மார்க்ஸ் எடுத்தாலும் Z-ஸ்கோர் கூட வரும். எனவே Z-ஸ்கோர் கூட குறைந்த பாடம்னு சொல்லி நாங்க யோசிக்க தேவையில்லை. அப்படி நீங்க Z-ஸ்கோர் கூடின பாடம்னு சொல்லி ஒரு பாடத்தை யோசிக்கீங்கன்னு சொன்னா அந்த பாடம் கொஞ்சம் கஷ்டமான சிரமமான பாடமாக இருக்கும். எடுக்கிறதுக்கே மிகவும் கஷ்டமான பாடமாக இருக்கும். எனவே அந்த பாடத்தின் தன்மைக்கு ஏற்பதான் இந்த Z-ஸ்கோர் கிடைக்கப்பெறும். சில வேளை அந்த பாடம் இலகுவாக அமைந்தால் அந்த பாடத்தில் கூடிய புள்ளி எடுத்தாலும் Z-ஸ்கோர் குறைய வரும். கஷ்டமான பாடமாக இருக்குமாக இருந்தால் குறைந்த புள்ளி எடுத்தாலும் Z-ஸ்கோர் கூட வரும். இப்ப இன்னும் எனவே இதை வச்சுக்கொண்டுதான் அந்த Z-ஸ்கோர் குறைந்த பாடம் கூடிய பாடம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த Z-ஸ்கோர் கூடிய பாடம் உண்மையிலே கொஞ்சம் சிரமமான பாடமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும்ங்கிறத நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. இது எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. இது எல்லா வருடங்களிலும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு வருடம் அந்த பாடம் இலகுவான பேப்பராக அமைஞ்சிட்டுன்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே Z-ஸ்கோர் குறைய வரும். சில வருடங்களில் அந்த பாடம் கஷ்டமாக அமைஞ்சிட்டுன்னு சொன்னால் Z-ஸ்கோர் கூடிய வரும். எனவே நீங்க எந்த பாடத்தை நீங்க தெரிவு செஞ்சாலும் அந்த பாடத்துல ஆகக்கூடிய புள்ளி உங்களதாக இருக்கணும். சராசரிக்கு மேல கூடிய அடுத்து நீங்க எடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கணும். அதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சமூக விஞ்ஞான பாடங்கள்ல ஆக குறைந்தது 2 பாடங்களாவது நீங்க எடுக்க பார்க்கணும். அதாவது இந்த ஆர்ட்ஸ் படிக்கிற மாணவர்கள், கலைப்பிரிவில் படிக்கிற மாணவர்கள் உங்களோட Z-ஸ்கோர் கூடுதலாக வரணும், நீங்க பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நீங்க தெரிவு செய்யற பாடங்கள்ல குறைந்தது 2 பாடமாவது நீங்க சமூக விஞ்ஞான பாடங்களை தெரிவு செய்யுங்க. நான் அந்த பாடத்தெரிவுக்கான தனியான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறேன், பாடங்களை எப்படி தெரிவு செய்யணுங்கிறது. அதை பார்த்துக்கொண்டு உங்களோட பாடங்களை நீங்க இலகுவாக தெரிவு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப சில இடங்கள்ல ஆசிரியர்கள்ல விருப்பு வெறுப்புகள் மாணவர்கள புள்ளிகள்ல தாக்கம் செலுத்தும். சில ஆசிரியர்கள் சொஃப்டானவர்களாக இருப்பாங்க, அவங்க மாணவர்கள சார்பாக திருத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மாணவர்களுக்கு அதிகமான புள்ளிகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில ஆசிரியர்கள் என்ன செய்வாங்க, உடனே எல்லாம் சரியாக இருக்கணுங்கிற அந்த நோக்கத்துல பார்ப்பாங்க. அந்த நோக்கத்துல பார்க்கும்போது சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு கூட புள்ளிகள் குறைக்கிற ஆசிரியர்கள் இருப்பாங்க. அப்ப மாணவர்கள் இதை கூட யோசிக்கலாம், எங்களுக்கு அப்படியானவர்கள்ட்ட எங்களோட பேப்பர் மாட்டிக்கிட்டுன்னு சொன்னா எங்களுக்கு குறைவான புள்ளிகள் கிடைக்குமே, குறைவான Z-ஸ்கோர் கிடைக்குமே என்றெல்லாம் யோசிக்கலாம். ஆனா இதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு வகையில தான் இந்த Z-ஸ்கோர் கணிக்கப்படுகின்றது. 2 ஆசிரியர்கள் அவ்வாறு வெவ்வேறாக திருத்தினா கூட அந்த Z-ஸ்கோர்ல தாக்கம் செலுத்தாத அளவுக்கு நாங்க அதனை கணித்து கொள்ள முடியும். அதுக்கான உதாரணத்தை பார்ப்போம். இப்போ பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னது போன்று மியூசிக் பாடத்துக்கான ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த மியூசிக் பாடத்தையே நாங்கள் 2 ஆசிரியர்களுக்கு கொடுத்து பேப்பரை திருத்திரம் சொல்லி வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த முதலாவது இருக்கிறது இடது பக்கம் இருக்கிற இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த அதே 5 மாணவர்கள் ரவி, விமல், கமல் அவங்களோட இந்த புள்ளிகள் தரப்பட்டிருக்குது. இது ஒரு ஆசிரியர் திருத்திருக்கிறார். இன்னொரு ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னு சொன்னோடனே இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேப்பருக்கு அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் சொஃப்டானால் அவர் என்ன செய்கிறார், எல்லாருக்குமே ஒரு 10 மார்க்ஸ் கூட்டி கொடுக்குறார். இப்போ வகுப்பறையில் எங்களுக்கு நடக்கும் தானே, அதே மாதிரி ஒரு 10 மார்க்ஸ் எல்லா மாணவர்களுக்குமே கூட்டி கொடுக்குறாருன்னு சொன்னால் பாருங்கள், இந்த 10 மார்க்ஸ் கூட்டின புள்ளிகள் இங்கே தரப்பட்டிருக்குது. அப்போ இப்படி நடந்தால் இது வேறு வேறு புள்ளிகளாக இருந்தால், வெவ்வேறு வகுப்பாக இருந்தால் இங்கே 65 எடுக்கிற பிள்ளைக்கு அங்கே 75 போகுது, இன்னொரு பிள்ளைக்கு இங்கே 65 எடுக்கிற மாதிரி அங்கே அந்த பிள்ளைக்கு 75 போகும். இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்குதானே. அப்போ இந்த முதலாவது ஆசிரியர் திருத்தினா இந்த பிள்ளைகளுக்கு புள்ளிகள் குறைவாக இருக்கும், இரண்டாவது ஆசிரியர் திருத்தினார்னு சொன்னால் புள்ளிகள் கூடுதலாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. இருந்தாலும் Z-ஸ்கோர் கணிச்சம்னு சொன்னால் முதலாவது ஆசிரியருக்கும் அதே Z-ஸ்கோர் தான் வரும், இரண்டாவது ஆசிரியருக்கும் அதே Z-ஸ்கோர் தான் வரும். இங்கே பாருங்க, முதலாவது இருக்கிறதுல மாணவர்களின் கூட்டலிடை அதாவது சராசரி 67.2. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் கண்டிங்கன்னு சொன்னால் நியம விலகலை கண்டிங்கன்னா 10.94 வரும். இது நம்ம ஏற்கனவே செய்தது தான். இந்த இரண்டாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட்டலிடை 77.2, அதுக்கான நியம விலகல் 10.94 தான். பாருங்க, ரெண்டுக்குமே நியம விலகல் சமனாகவே அமைந்திருக்குது. ஏன்னு சொன்னால் 2 பேர் புள்ளிகளும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நியம விலகல் இரண்டுக்குமே சமமாகவே அமைந்திருக்கு. ஆனாலும் இங்கே கூட்டலிடை வேறுபட்டிருக்குது. அப்படி இருந்தால் கூட எங்களுக்கு Z-ஸ்கோரை பாருங்கள், Z-ஸ்கோரையும் நீங்கள் கணித்து பார்த்தீங்கன்னு சொன்ன உடனே இங்கே Z-ஸ்கோர் அதே Z-ஸ்கோர் தான் 2 இடத்தையும் கிடைக்கும். இங்கே மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளி 2 சந்தர்ப்பத்திலே மாணவர்களுக்கு வழங்கப்படுற புள்ளி வித்தியாசமாக வழங்குறாங்க 2 ஆசிரியர்கள். இருந்தாலும் Z-ஸ்கோரை கணிக்கும் போதோ எல்லோருக்குமே அந்த Z-ஸ்கோர் சமமாகவே போகுது. எனவே பேப்பர் திருத்துற ஆசிரியர்கள மனநிலை
அங்கே தாக்கம் செலுத்தினா கூட, அவங்களோட விருப்பு வெறுப்புகள் அந்த பேப்பரில் தாக்கம் செலுத்தினா கூட உங்களோட புள்ளிகளில் மாற்றம் வர சந்தர்ப்பம் இருக்கு. ஆனாலும் Z ஸ்கோரில் மாற்றம் வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. இதனால தான் Z ஸ்கோரை பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்யறதுக்கு அடிப்படையாக வைத்திருக்கிறாங்க. இதில் பாருங்க, இந்த ரவி 65 புள்ளி எடுத்திருக்கிறார் முதலாவதுல. அவரோட Z ஸ்கோர் -0.2010. அதே போன்று ரவிக்கு இரண்டாவது ஆசிரியர் திருத்தும் போது 75 புள்ளி போட்டிருக்கிறார். ஆனால் அங்கே Z ஸ்கோரை பார்த்தீங்கன்னு சொன்னால் Z ஸ்கோர் சமனாகவே வந்திருக்குது. முதலாவது ஆசிரியர் திருத்தும் போது பெறப்பட்ட Z ஸ்கோரே இரண்டாவது ஆசிரியர் திருத்தும் போதும் கிடைக்க பெற்றிருக்குது. எனவே இப்போ உங்களுக்கு 3 விஷயம் தெளிவாக விளங்கி இருக்கும். ஒன்று, எப்படி Z ஸ்கோர் காண்றதுங்கிறது புரிஞ்சிருக்கும். அடுத்தது, Z ஸ்கோர் கூடின பாடம் குறைந்த பாடம்னு சொல்லி இருக்குதா, அது ஏன் அப்படி Z ஸ்கோர் கூடின பாடம் குறைந்த பாடம்னு சொல்லி சொல்கிறாங்கங்கிற விஷயத்தை நீங்கள் விளங்கி இருப்பீங்க. அடுத்த மூன்றாவது, உங்களோட பேப்பரை வெவ்வேறு ஆசிரியர்கள் திருத்தினாலும், ஆசிரியர்கள் எந்த மனநிலையில் திருத்தினா கூட, சாஃப்டான ஆசிரியரோ ஹார்டான ஆசிரியரோ யார் திருத்தினாலும் உங்களோட புள்ளியில் மாற்றம் வந்தால் கூட Z ஸ்கோரில் எந்தவித மாற்றமும் ஏற்படாத அளவுக்கு தான் இந்த Z ஸ்கோர் கணிக்கப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். தொடர்ச்சியாக இது போன்ற எமது வீடியோக்களை பார்வையிடுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.